அத்தியாயம் 23. ஃபங்க்ஷன் முடித்து அன்று வினிதா சென்னைக்கு திரும்ப வேண்டிய நாள். நந்துவிடம், அண்ணே இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். சரிம்மா, நான் தேவா கிட்ட சொல்லி உனக்கு அந்த டிரைவரை அனுப்ப சொல்கிறேன். ஏன், அவருக்கு பரீட்சை முடிஞ்சிடுச்சுல்ல, அவரே வர்றாரா கேளு. தங்கையை ஒரு முறை தீர்க்கமாய் பார்த்தவன், சரி கேட்டு சொல்கிறேன் என்றார். தேவா, இன்னைக்கு வினிதா மதியத்துக்கு மேலே ஊருக்கு கிளம்புறா, நான் அவரையே அனுப்பி வைக்கிறேன். இல்லை, உனக்கு வேலை இருக்கா? தங்கச்சிக்கு நாளைக்கு வளகாப்பு, கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நீ தான் வரணும்னு வினி சொல்லுது. நான் ஒன்று பண்ணுறேன், நம்ம கடையிலேருந்து ஏதாவது ஒரு பையனை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அவங்கிட்ட உன்னோட வேலையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ கிளம்பி வா. சரிண்ணே, நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை வேற என்ன வேலை இருக்குன்னு கேட்டுட்டு உங்களை கூப்பிட்டு பதில் சொல்கிறேன். அடுத்த 5 நிமிடத்தில் அழைத்தவன், நானே வரேன் என்று முடித்து கொண்டான். வரேம்மா வரேன் என்று சொல்லிக்கொண்டு காரில் ஏறியதும் நந்து கார் கதவை சாத்திவிட்டு, தேவா பார்த்து கூட்டிட்டு போ என்று சொல்லி கையசைத்து விடை கொடுத்தான். கொஞ்சம் நேரம் வரை இருவரும் அவன் பேசட்டும் என்று இவளும், அவள் பேசட்டும் என்று அவனும் காத்திருக்க இருவரும் மௌனமாகவே சென்றனர். எனக்கு பொறுமை இல்லப்பா, அதனால நான் இவங்களை பேச வைக்கிறேன். தேவாவின் செல்போன் ஒலிக்க ப்ளூடூத் ஆன் செய்து, என்ன ராதிகா என்றான். அண்ணே, அம்மா உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. என்னம்மா? தம்பி, உன்னை பார்க்க புரோக்கர் பொன்னுரங்கம் வந்திருக்கிறார். யாருமா அது? எனக்கு தெரியாத புரோக்கர். தம்பி, அவர் கல்யாண புரோக்கர். அவர்கிட்ட நிறைய பொண்ணு ஜாதகம் இருக்குதான். உன்னை பற்றி கேள்விப்பட்டு இருப்பார் போல இருக்கு, பார்க்க வந்துட்டாரு. மா, நீங்கள் தான் பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பையனுக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல? நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. தம்பி, சௌக்கியமா? ஆமாம், நாங்கள் எதுவும் பொண்ணு விஷயம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நீங்கள் கேட்கலன்னா என்ன தம்பி, என் தொழில் அது. 2-3 பொண்ணு வீட்டில் உங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியே கேட்க சொல்கிறாங்க. அதனால தான் தம்பி நேரில் பார்க்க வந்தேன். பொண்ணுங்க நல்லா வசதியான இடம், நல்லாவும் செய்வாங்க. அம்மா அவங்ககிட்ட பொண்ணு ஃபோட்டோ எல்லாம் காட்டினேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே சொன்னால் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். யோ, நான் கேட்டேனாயா? வந்துட்டார். ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் பதில் சொல்லவா அவங்க பதில் சொல்லவான்னு இழுத்துட்டு கிடக்கு. இவர் ரோதனை வேற தாங்க முடியல. மனதுக்குள் அவரை அர்ச்சித்தபடியே ரிவர்வியூ மிரரில் வினிதாவை பார்த்தவன் அவள் டென்ஷனோடு நகத்தை கடித்து கொண்டிருப்பதை பார்த்து, டே தேவா, உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டியேடா. ஐயோ, இவ இருப்பதை மறந்துட்டோமே. அவனது மனசாட்சி வேறு நேரம் தெரியாமல் குரல் கொடுக்க தனக்குள் நொந்து போனவன், அண்ணே, இப்போதைக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அதனால தயவு செய்து நீங்க வேற இடம் பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு சொல்லிடுங்க. ஒரு வழியை அவரை கட் செய்து தங்கையிடமும், ராது, அம்மா கிட்டையும் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி வை. போனை வைத்தான். நாம சும்மா இருந்தாலும் நம்ம கிரகம் சும்மா இருக்க விடாது போல. வாய்விட்டு தனக்குள் சொல்லிக் கொள்வது போல் உறக்க சொல்லிவிட, ஆமா, சும்மாவே பெரிய பிசினஸ்மேன் மாப்பிள்ள, யாராவது விடுவாங்களா என்ன என்று அவன் மேல் உள்ள கோபத்தில் உரிமையாய் வார்த்தைகளை விட, ஆமா உண்மைதானே, வெளியே சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியலல்ல என்று அவனும் தன்னுடைய கோபத்தை காட்ட, அப்பாடா ஒரு வழியா பேசிக்கிட்டாங்கப்பா. அப்ப அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது ஏன் இஷ்டம், அதை நீங்க எப்படி சொல்றது? நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வேற இடம் என்னை பார்க்க சொன்னாதான் பார்ப்பேன். அவ தெரியாத அந்த நபர் மேல் வந்த கோபத்தில் ரொம்ப சந்தோஷம். கொடுத்த வாக்கையாவது ஒழுங்கா காப்பாத்துங்க. ச, மதனி எத்தனை தடவை சொன்னாங்க, கேட்காம புத்திய புல்மையை விட்டுட்டு இப்ப இவங்கிட்டையும் பாட்டு வாங்க வேண்டியிருக்கு. தனக்குத்தானே மனதுக்குள் சாடினாள். அப்படிங்கிறீங்க? ஏன் அவங்க கிட்டையும் டபாய்ச்சிடலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சேச்சே, நான் வாக்கு கொடுத்தவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க குடும்பமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால அதை மீற மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க ஞாபகப்படுத்தினதுக்கு என்றவன் தனக்குள் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு காரை ஓட்டினான். இதுவரை கல்யாணத்தை பற்றி நினைக்கவில்லை என்றாலும் தேவாவின் மேல் கொஞ்ச நாட்களாகவே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு வந்திருந்தது. அதுவும் நேற்று மதனி சொன்ன பிறகு தேவாவிடம் பேசிவிட்டு திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிடலாம் என்று நினைத்துதான் இன்று அவனையே காரை எடுத்துக்கொண்டு வர சொன்னது. அதற்குள் பேச்சு வேறு திசையில் திரும்பிவிட இனி வாய்விட்டு
தனது திருமணத்தை பற்றி அவனிடமே நேரடியாக கேட்க அவமானமாக இருக்க அவள் மௌனமானாள். இன்னும் 1 மாதத்தில் படிப்பு முடிந்து அடுத்த மாதம் எக்ஸாம் முடிந்துவிடும். இதற்கு அடுத்த 2 மாதங்களில் ரிசல்ட் வந்ததும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும். இதற்கிடையில் அம்மாவின் கோபத்தை சமாளிக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும். இனி ஒரு தடவை கல்யாணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அம்மா என்ன சொன்னாலும் சரி என்று முடிவு செய்தவள் சொல்ல முடியாத ஒரு வேதனை நெஞ்சுக்குள் ஏதோ செய்ய தன்னை எறியாமல் கண்களில் பெருகிய கண்ணீரை அவன் அறியாமல் துடைத்து கொண்டாள். அதை பார்த்தும் பாராதது போல் வண்டி ஓட்டியவன் அவளை இறக்கி விட்டுவிட்டு, எப்படியும் 3 மாசம் கழிச்சு கல்யாணம் இருக்கும், பத்திரிக்கை அனுப்புறேன், கண்டிப்பா வந்துருங்க, நீங்க வந்தாதான் நான் தாலி கட்டுவேன், என்ன இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னது நீங்க தானே, அதுக்கு ஒரு நன்றியா நீங்க வந்தாதான் தாலி கட்டுவேன், சரிங்களா, வரட்டுமா என்று கேட்டு அவள் கடுப்பை வாரி கட்டி கொண்டு கிளம்பினான். அட போயா, நீ தாலி கட்டினா என்ன கட்டாட்டி என்ன, நானே எங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். மனதுக்குள் தோன்றிய எரிச்சலை காட்ட முடியாமல் என்று முகத்தை வைத்து சரி என்று கூட சொல்லாமல் ஹாஸ்டலுக்குள் சென்று விட்டாள். அடுத்த 2 மாதங்கள் விரைந்து சென்று விட்டது. ஊருக்கு போகணும். போனதும் அம்மா வேற பிடிச்சுக்குவாங்க, என்ன செய்ய என்று ஒரு 10 நாட்களை ஹாஸ்டலிலேயே தள்ளி போட்டாள். அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஊருக்கு கிளம்பினாள். அதற்கும் நந்து ஃபோன் செய்து, என்னம்மா எக்ஸாம் முடிஞ்சு 10 நாள் ஆச்சு, சரி சில கம்பெனிக்கு அப்ளை பண்ண போறேன், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு மேலேயும் அங்கே இருக்கிறது சரியில்லை, இங்கே இன்னும் 2 நாளில் தேவாக்கு கல்யாணம், நம்ம கடையோட பார்ட்னர் வேற, அதனால நம்ம எல்லாரும் கட்டாயம் குடும்பத்தோட போகணும், நீ கிளம்பு, நான் உனக்கு கார் அனுப்புறேன். அதே போல் டிரைவர் வைத்து காரை அனுப்பிவிட மனம் தன்னை அறியாமல் தேவாவை தேடியது. வீட்டிற்கு சென்றதும் அம்மா அவளை மகிழ்ச்சியுடன் வரவேற்க, என்னங்கடா இது, எப்பவும் ஏதாவது சொல்வாங்க, புதுசா இருக்கே என்று மனதுக்குள் எச்சரிக்கை மணி அடிக்க மதனியும் வீட்டில் லீவி போட்டு உட்கார்ந்திருக்க, என்ன மதனி பேங்க்குக்கு போகல? ஏண்டி நாத்தனார் கல்யாணத்தை 2 நாள்ல வச்சுக்கிட்டு அவளை வேலைக்கு போக சொல்ற? அம்மா சொன்னதில் அதிர்ச்சியில் உச்சத்துக்கே சென்றாள். இருண்ட முகத்துடன் உள்ளறைக்கு சென்றாள். அவள் அடைந்து கொள்ள பின்னாலேயே வந்த நிலா, என்ன வினிதா, அண்ணன் உன் கல்யாணத்தை பத்தி சொல்லலையா? என்ன மதனி நடக்குதுங்க? என்ன கேட்காம கல்யாண ஏற்பாடு எப்படி பண்ணுனீங்க? உன்னை கேட்டுதான் பண்ணணும். என்ன கேட்டீங்களா? எப்ப என்று அவள் வெடிக்க, மாப்பிள்ளை தான் எங்க கிட்ட வந்து அவளுக்கு சம்மதம், 3 மாசம் கழிச்சு அவ வரும் நேரம் பார்த்து கல்யாணம் வைங்க அப்படின்னு சொன்னாரு. மாப்பிள்ளையா? யார் அது? எல்லாம் தேவாந்தான் என்றதும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் வேற இடத்துல பொண்ணு பார்த்து வாக்கு கொடுத்து விட்டதா சொன்னார் என்று சொல்ல, அதை கேட்ட நிலா சிரித்து கொண்டே, பைத்தியம், அவர் வாக்கு கொடுத்ததா சொன்னதே என்கிட்ட தான், நான் தான் அவர்கிட்ட முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசியிருந்தேன், அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் ஊர்ல இருந்து வந்ததும் என்ன நடந்தது என்பதை சொன்னாள். உன்னை விட்டுட்டு திரும்பி வந்து என்கிட்டையும் உங்க அண்ணன்கிட்டையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னார். உன்னோட சம்மதம் தெரிஞ்சுதா என்று நாங்க அவர்கிட்ட கேட்டதும் அவளுக்கும் சம்மதம் தான், ஆனா அதை சொல்ல தயங்குறா. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்க. அவர் நம்பிக்கையா சொல்லவும் நாங்க உங்க அம்மா கிட்ட பேசினோம். அத்தை முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வேற வழி இல்லாம உங்க அண்ணன் நடந்ததை சொல்லவும் இடிஞ்சு போயிட்டாங்க. 2 நாள் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை என்ற நிலா அதை நினைவு கூர்ந்தாள். அத்தை எழும்புங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதை பத்தி பேசலாம். என்னத்தை சாப்பிட சொல்ற? என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தோணலை என்று கண்ணீர் விட, அத்தை மாற்ற முடியாத எதுவும் நடக்கல, நீங்க சாப்பிடுங்க, நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் வயிறு காலியா இருக்கும்போது நமக்கு யோசிக்க தோணாது. கொஞ்சம் சாப்பிட்டு மனசை திடப்படுத்திட்டு நான் சொல்றத கேளுங்க. அத்தைய வலுக்கட்டாயமா சாப்பிட வச்சு பின்னர் தேவா வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ரெடியா இருப்பதை சொன்னா, ஆனாலும் மனசுக்குள்ள இல்ல அந்த அருணுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சே இருந்துச்சு. தேவானா நம்ம கடையை பார்த்துக்கான அந்த பையனா? ஆமாத்த, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். கல்யாணம் பண்ணிக்க அப்பவே சம்மதிச்சிட்டார். நாங்க தான் படிப்பு முடிஞ்சு அவ ஒரு நிலைமைக்கு வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கோம். அவரும் நல்ல நிலைமையில தான் இருக்கார்.
அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவார் என்று நிலா சொன்னதும் மறு பேச்சு பேசாமல் ஒத்துக்கொண்டார். இதுதான் நடந்தது. உங்க அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க, தேவா ஏற்கனவே சம்மதிச்சிட்டார். அப்புறமா உன்னோட வாழ்க்கையில இனிமே எந்த கஷ்டமும் வராது. இதை விடவா ஒரு பொண்ணுக்கு பெரிய கஷ்டம் வரணும்? இதுக்கே உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும் போது மற்ற எல்லா கஷ்டங்களும் சுலபமா தாண்டி உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா அமையும்னு எனக்கு தோணுது. நிலா பேச பேச அவளை கட்டி கொண்டு வினிதா கதறி விட்டாள். மகளின் அழுகை சத்தம் கேட்டு உள்ளே வந்த பூரணியும் மகளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட, என்னத்த நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? நான் கூட எங்க நீங்க அந்த அருணுக்கு தான் இவளை கட்டி கொடுக்கணும், ஒருத்தன் ஒருத்திய வலுக்கட்டாயமா தொட்டா கூட அவங்க கூட தான் வாழணும் அப்படின்னு உங்க பழைய கால தீர்ப்ப நீங்க சொல்லிடுவீங்களோட பயந்துருந்தேன். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அந்த மட்டும் சந்தோஷம்தான். அந்த காலத்துல பெண்களுக்கு படிப்பறிவு கிடையாது, பொருளாதார சுதந்திரம் கிடையாது. எப்படினாலும் ஒரு ஆணை சார்ந்துதான் வாழணும். அதனாலேயே ஆண்கள் தங்க வசதிக்கேற்ப சட்டம் வச்சுக்கிட்டாங்க. மேலும் யாரும் யார் கூடவும் இருந்துட்டு வந்தா கூட இன்னொருத்தன் கூட கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அது இந்த சமுதாயத்திற்கு கேடு. அதனால அவங்க சொன்னது சரிதான். ஆனா ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்திட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளையே தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது நீசத்தனம். வேற வழி இல்லை. அப்போ உள்ள பெண்களுக்கு பொருளாதார வசதி இல்லாததுனால அவங்களால பெத்தவங்களையும் மற்றவங்களையும் எதிர்க்க முடியல. இப்போ அப்படி இல்லை. பொண்ணுங்க சம்மதம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணினா கூட தப்புன்னு சட்டம் சொல்லுது. மனைவியா இருந்தா கூட படுக்க அறையில கூட அவளோட சம்மதம் வேணும்னு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கையில பழி வாங்கறதுக்காக என் பொண்ணை தொட்டவனுக்கு நான் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நீ சொன்ன மாதிரி இது ஒரு விபத்து. அதுக்காக என் பொண்ணை பலி கொடுக்க நான் தயாரா இல்லை. எனக்கு மாப்பிள்ளை தேவாதான். என் பொண்ணு நல்லா இருந்தா போதும். பூரணி பேச பேச மா என்று கதறிக்கொண்டு அம்மாவின் மடியில் விழுந்து அழுதாள். சரி, அழுதது போதும், எழுந்துச்சிரு, குளிச்சு ரெடியாகு. மாப்பிள்ளையோட அம்மா தங்கச்சி எல்லாரும் உன்னை பார்க்க வராங்க, அவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்காத. சரிம்மா என்றவள் அடுத்த அரை மணியில் ரெடியானாள். தேவா அவன் குடும்பத்துடன் வர எல்லோருக்கும் வினிதாவை மிகவும் பிடித்து விட்டது. இவன் மட்டும் தேவாவின் பக்கம் கூட திரும்பவில்லை. அவர்கள் அம்மா தங்கைகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு அவர்களுடனே பேசிக்கொண்டு இருந்தாள். அவளுடைய கோபம் புரிந்த அவனும் அதை பெரிதிப்படுத்திக் கொள்ளவில்லை. கல்யாணம் முடியட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டான். அடுத்த 2 நாளில் வந்த முகூர்த்தத்திலேயே ஊரையே கூட்டி மிகச் சிறப்பாக தனது தங்கையின் திருமணத்தை நந்தா நடத்தி காட்டினான். விஷயம் தெரிந்த அருண்குமாருக்கு முகத்தில் கரியை பூசியது போல் இருந்தது. திருமணம் முடிந்ததும் தேவாவின் விருப்பப்படி வினிதா உள்ளூரிலேயே சொந்தமாக ஆபீஸ் தொடங்கிவிட்டாள். நந்து ஒர்க் ஷாப் முழுவதும் தேவாவுக்கே சொந்தம் என்று எழுதி கொடுத்து விட்டான். வேண்டாம் என்று சொன்னதற்கு, இல்ல மாப்பிள்ள இருக்கட்டும், என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த சீர்னு நினைச்சுக்கோ என்று கூறி அவன் வாயை அடைத்தான். தனிமையில் சந்தித்த தம்பதியினர் இருவரும் தங்கள் மனதில் புதிதாக பிறந்த காதலை பரிமாறிக்கொண்டு தங்களது வாழ்க்கையை இனிதாக ஆரம்பித்தனர்.